டார்கெட் அச்சீவர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்ம பாக்குறது கண்ணதாசன் அப்படின்ற சிலபஸ் டாபிக் கீழே இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இவருடைய இயற்பெயர் வந்து முத்தையா. இவர் சிவகங்கை மாவட்டம் சிறுகுடல்பட்டியில பிறந்த ஒரு கவிஞர். இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை என்று திரை இசை பாடலை இயற்றியவர் யார்? நதி வெள்ளம் காஞ்சிருச்சுன்னா அது நதியோட குற்றம் கிடையாது அப்படின்ற திரை இசை பாடலை இயற்றியவர் யாருன்னு கேக்குறாங்க. கண்ணதாசன். அடுத்து இவர் வந்து இயேசு காவியம், ஆட்டநந்தி, ஆதிமந்தி இந்த மாதிரி நிறைய நூல்கள்லாம் எழுதியிருப்பாரு. இயேசு காவியம் அப்படின்றத பாடியவர் யாருன்னு கேக்குறாங்க. கண்ணதாசன். அடுத்து இவர் சேரமான் காதலி அப்படின்ற ஒரு புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது வழங்கியிருக்காரு. அதான் அந்த கேள்வியில கேட்டிருக்காங்க. சேரமான் காதலி அப்படின்ற புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு திரைப்பட கவிஞர் யாருன்னு கேக்குறாங்க. கண்ணதாசன். கண்ணதாசனினுடைய இயற்பெயர் என்ன? கண்ணதாசனுடைய இயற்பெயர் முத்தையா. அடுத்து கள்ளக்குடி மகாகாவியம் அப்படின்ற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா கண்ணதாசன். இயேசு காவியம் அவர் தான். கள்ளக்குடி மகாகாவியம் என்ற நூலினுடைய ஆசிரியரும் அவர் தான். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்ற கவிதையை பாடியவர் யாருன்னு கேக்குறாங்க. கண்ணதாசன். அடுத்து கண்ணதாசனுடைய படைப்புகள்ல சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற புதினம் எது அப்படின்னு கேக்குறாங்க. சேரமான் காதலி. கண்ணதாசன் படைத்த நாடகம் வந்து ராஜதண்டனை. இது வந்து கம்பர் அம்பிகாவதி வரலாற்றை வந்து தழுவி எழுதப்பட்ட ஒரு நூலாக இந்த நாடகம் வந்து இடம்பெற்றிருக்கும், ராஜதண்டனை அப்படின்றது. அடுத்து எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டு அப்படின்ற அந்த வரிய சொன்னது பாரதிதாசன். அடுத்து பாட்டாளி மக்களினுடைய பசி தீர வேண்டும் அப்படின்னு சொன்னது நாமக்கல் கவிஞர். எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் சொன்னது கண்ணதாசன். சபைகளிலே தமிழெழுந்து முழங்க வேண்டும்னு சொன்னது கவிமணி. அப்ப 4, 3, 1, 2. அடுத்துதான் கண்ணதாசன் பணியாற்றாத இயல் எது அப்படின்னா குயில் தான். அதாவது தென்றல்ல பணியாற்றிருக்காரு. திருவிக்காவினுடைய தென்றல், முல்லை, தமிழ் மலர் இந்த மாதிரி எல்லா இதழ்களையும் பணியாற்றிருக்கிறாரு. குயில் பாரதியாருடைய குயில்ல மட்டும் அவர் என்ன செய்யல அப்படின்னா பணியாற்றல. அடுத்துதான் வீரகாவியம். வீரகாவியம் வந்து முடியரசனினுடையது. பூங்கொடி, வீரகாவியம் அதெல்லாம் வந்து முடியரசனினுடையது. இயேசு காவியம் யாருடையது அப்படின்னா கண்ணதாசனினுடையது. அடுத்ததான் ஒளிப்பறவைகள். ஒளிப்பறவைகள் அப்படின்றது சிற்பி பாலசுப்ரமணியனுடையது. ஒளிப்பறவைகள் சர்ப்பயாக முதல்ல எழுதியிருப்பாங்க. அடுத்து சஹாராவை தாண்டாத ஒட்டகங்கள் அப்படின்னு சொல்றது நான் காமராஜனினுடைய ஒரு நூல். அப்ப 4, 3, 2, 1. அடுத்தது பொருந்தாத ஒன்றை தெரிவு செய்க. கண்ணதாசன் பாடல்கள்ல முத்தான முத்தல்லவோ, மிதந்து வந்த முத்தல்லவோ அந்த பாடலும், சின்ன பயலை செய்தி கல்லடான்னு கொடுத்திருக்காங்க. இது வந்து கண்ணதாசன் எழுதின பாடல் கிடையாது. அடுத்து ஆடி அடங்கும் வாழ்க்கையிட அவருடையதான். அதோ அந்த பறவை போலவும் அவருடைய பாடல் தான். அடுத்து கீழ்கண்டவற்றுள் பொருத்தம் இல்லாததை தெரிவு செய்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் அழைக்கப்படுற கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். வாணிதாசன் தான் அழைக்கப்படுறார். திரைக்கவி திலகம் மருதகாசி, நீதிநெறி விளக்கம் குமரகுருபரர், காரைமுத்து புலவர், வணங்காமுடி, பார்வதிநாதன், ஆரோக்கியநாதன், கனகப்பிரியா அந்த மாதிரி பெயர்கள் எல்லாமே கண்ணதாசனுக்கு உண்டு. இது எல்லாமே அவருடையதான். அடுத்து புனை பெயர்கள். புதுமை பித்தனுடைய இயற்பெயர் எது அப்படின்னா விருத்தாச்சலம். ஈரோடு தமிழன்படியினுடைய இயற்பெயர் ஜெகதீசன். வணக்கம் வள்ளுவ அப்படின்ற ஒரு நூலுக்காக 2004 சாகித்ய அகாடமி வாங்கியிருப்பாரு. வாணிதாசன் வந்து அரங்கசாமி என்ற எத்திராசலு. கண்ணதாசனுடைய இயற்பெயர் முத்தையா. அடுத்து பூங்கொடி. பூங்கொடி வந்து யாருடையது அப்படின்னா கவியரசு முடியரசனினுடையது. கொடிமுல்லை யாருடையது அப்படின்னா வாணிதாசனினுடையது. கொடி வாணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்டநந்தி, ஆதிமந்தி கண்ணதாசனினுடையது. பட்டத்தரசி யாருடையது அப்படின்னா சுரதாவினுடையது. அடுத்ததா இதுவும் பொறுத்துக. முடியரசனினுடையது எது அப்படின்னா காவிய பாவை. சச்சிதானந்தனினுடையது ஆனந்தத்தேன். குமரகுருபரர் சகலகலாவல்லி மாலை. கண்ணதாசன் மாங்கனி. அப்ப 3, 1, 4, 2. அடுத்துதான் கவிஞர் கண்ணதாசன் இயற்றாத நூல் எதுன்னு கொடுத்திருக்காங்க. 1000 தீவு, அங்கையர்கண்ணி, ராசதண்டனை, மாங்கனி. இது எல்லாமே யாருடையது அப்படின்னா கவிஞர் கண்ணதாசன். பொய்யாக்கனி இவருடைய நூல் கிடையாது. அடுத்து ராஜதண்டனை இந்த நாடகத்தை யார் படைத்தது அப்படின்னா கண்ணதாசன் படைத்தது. கம்பர் அம்பிகாவதி வரலாற்றை வச்சு படைச்சிருப்பாரு. அடுத்ததான் பின்வரும் நூல்களுள் கண்ணதாசன் எழுதாத நூல் எதுன்னு கேக்குறாங்க. இயேசு காவியம், தைப்பாவை, கள்ளக்குடி. இது 3மே வந்து கண்ணதாசனுடையதான். திருக்கை வழக்கம் வந்து கம்பரினுடையது. அடுத்ததா கவிஞர்களும் அவர்களுடைய இயற்பெயர்களையும் பொறுத்து சொல்லி கொடுத்திருக்காங்க. முடியரசு வந்து துரைராசு அப்படின்னு சொல்லுவாங்க. சுரதா வந்து ராஜகோபாலன்.
கண்ணதாசனுடைய இயற்பெயர் முத்தையா, வாணிதாசன் அரங்கசாமி என்ற எத்திரா சொல்லுவோம். அப்ப ஆப்ஷன் பி. அடுத்ததா இயேசு காவியம் என்ற நூலை எழுதிய ஆசிரியர் யார் அப்படின்னா கவியரசு கண்ணதாசன். இதோட கண்ணதாசன் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் முடியுது. நெக்ஸ்ட் டாபிக் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.